லைனிங் இல்லாத நார்மல் துணியில் 80 பாயிண்ட் அளவில் 36 சைஸ் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேக் சைடு கட் பண்ணிக்கலாம். ஃபோல்டிங் சைடு உங்களை பார்த்து இருக்கிற மாதிரியும் ஓப்பன் சைடு உங்களுக்கு ஆப்போசிட் இருக்கிற மாதிரியும் அடித்து போட்டுக்கோங்க. இந்த ப்ளவுஸோட டோட்டல் ஹைட் 14.5, அகலம் 12.5 வச்சு எடுத்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஷோல்டர் மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டர் 4.5 வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஆம்ஹோல் ஹைட்டும் 4.5 எடுத்துக்கோங்க. ஷோல்டர்லேருந்து 4.5 வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தள்ளி வச்சு அதே அளவை மார்க் பண்ணிவிட்டு இந்த மெஷர்மெண்ட்ஸை இந்த மாதிரி லைனாக ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த மெஷர்மெண்ட்ஸ் எதுக்கு அப்படின்னா ஆம்ஹோல் வரைகிறதுக்காக தான். ஆம்ஹோல் கர்வ் ப்ராப்பராக வரைகிறதுக்கு இது தான் சரியான மெத்தட். இப்போது அந்த கார்னர்லேருந்து 1.5 வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஆம்ஹோல் ஹைட்டு நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா, அதில் பாதி சைஸ் எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. பஸ்ட்டு சைஸ் 10 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 3 மெஷர்மெண்ட்ஸையும் இந்த மாதிரி கர்வாக நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. இதுதான் ஆம்ஹோல் கர்வ். இந்த மாதிரி ஆம்ஹோல் நீங்கள் ட்ரா பண்ணீங்க அப்படின்னா ப்ராப்பராக ஃபிட்டாக இருக்கும். நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்து வீடியோ போடுறது உங்களுக்கு புரியுதா அப்படின்றத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்து வீடியோ போடவா, இல்லைனா மியூசிக்கில் லெட்டர்ஸ் ப்ளே பண்ணி உங்களுக்கு வீடியோ போடவா அப்படின்றதையும் நீங்கள் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போது ஃபோல்டிங் மார்க் பண்ணிக்கலாம். ஃபோல்டிங் 0.5 தான் மார்க் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா நான் தனியாக 2 இன்ச் பீஸ் வச்சு திருப்பி கொடுக்கறதுனால நான் இப்போ 1/2 இன்ச் மட்டும் மார்க் பண்ணிக்கிறேன் ஃபோல்டிங்க்கு. அந்த மாதிரி 2 இன்ச் பீஸ் வச்சு திருப்பி கொடுக்கறதுனால உங்களுக்கு அந்த வெயிஸ்ட் பக்கம் மேலே ஏறிட்டே வராமல் கரெக்டாக இருக்கும். இப்போது ப்ளவுஸோட நெக் போர்ஷன் மார்க் பண்ணிக்கலாம். ப்ளவுஸ் நெக்கோட பாட்டம் போர்ஷன் 2.5 வச்சு ஷோல்டர் பக்கம் 2 இன்ச் மார்க் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பா ஷேப் நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. அந்த மாதிரி வரைகிறதுனால உங்களுக்கு பா ஷேப் நெக்லைன் இறங்கிட்டே வராமல் ஃபிட்டாக இருக்கும். வெயிஸ்ட் பக்கம் 11.5 வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது 2 இன்ச் மார்ஜின் விட்டுட்டு இந்த மாதிரி லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. மார்ஜினுக்கு நம்ம 2 இன்ச் லீவ் பண்ணுறோம். பேக் சைடு நெக்லைன் நீங்கள் வரையும் போது ஷோல்டர்லேருந்து ஹைட்டு மார்க் பண்ணலாம். செகண்ட் ஆப்ஷன், கீழே இருந்து நம்ம ஹைட் இருக்குல்ல, கீழே ஹைட்டு ஃபோல்டிங்க்கு லீவ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ஹைட்லேருந்து நீங்கள் மார்க் பண்ணலாம். 2 ஆப்ஷனில் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போது மார்க் பண்ணதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பேக் சைடு ரொம்ப சிம்பிள் தான். பிகினர்ஸ் இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். மார்ஜினை ட்ரிம் பண்ணிக்கோங்க. தைக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பேக் சைடு போர்ஷன் ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம ஃப்ரண்ட் சைடு போர்ஷனில் கப் ஷேப் ப்ராப்பராக எப்படி நம்ம மார்க் பண்ணுறது அதை பற்றி பார்க்கலாம். பேக் சைடுமே 2 ஃபோல்டு எடுத்துக்கோங்க. ஃபோல்டிங் சைடு உங்களை ஃபேஸ் பண்ணி இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போது பேக் சைடு போர்ஷனை ஃப்ரண்ட் சைடு போர்ஷன் மேலே இந்த மாதிரி ப்ராப்பராக லே பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எதுக்கு லே பண்ணுறோம் அப்படின்னா நெக்லைன் வித்தும் ஆம்ஹோல் மெஷர்மெண்ட்ஸும் மார்க் பண்ணுறதுக்காக தான். இப்போது பேக் சைடு போர்ஷனை எடுத்துட்டு ஃப்ரண்ட் சைடில் ஆம்ஹோல் மெஷர்மெண்ட்ஸ் நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கு 0.5 இன்ச் அதாவது 1/2 இன்ச் இன்னர் போர்ஷனில் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி மார்க் பண்ணுறதுனால ஃப்ரண்ட் சைடு சுருக்கம் விழாமல் கரெக்டாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம 1/2 இன்ச் உள்ளே தள்ளி நம்ம மார்க் பண்ணுறோம். இப்போது ஃப்ரண்ட் சைடு நெக்லைன் 6.75 7 இன்ச்சு கிட்ட நீங்கள் எடுத்துக்கோங்க.
ஹைட்டு, அதுக்கப்புறம் அகலம் வந்து ஷோல்டர் கிட்ட 2 இன்ச்சும் பாட்டம் சைடு 2.5 வச்சு மார்க் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு எல் ஷேப்பில் டாட் மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரவுண்ட் ஷேப் நீங்கள் வரைஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பிகினர்ஸ்க்கு ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ப்ராப்பராக யூ ஷேப் நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் ஹூக் சைடு லெங்க்த் வந்து 4 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மெயின் டாட் அதாவது மிடில் போர்ஷனில் வந்து 4.5 மார்க் பண்ணிக்கோங்க. டோட்டல் ஹைட் 12 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த பக்கம்தான் வந்து மெயின் டாட் வரும். அதுக்கப்புறம் சைடில் வந்து மார்ஜினுக்கு 2 இன்ச் நம்ம லீவ் பண்ணிவிட்டு சைடில் வந்து 6 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த 3 அளவையுமே ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக ட்ரா பண்ணிக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ண மெஷர்மெண்ட் வந்து ஹூக் சைடு வரும். செகண்ட் மார்க் பண்ண போர்ஷன் வந்து மிடில் பார்ட் வரும். தேர்டு மார்க் பண்ணது வந்து சைடு போர்ஷனில் வரும். 3 பார்ட்டாக பிரித்து அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மெஷர்மெண்ட்ஸ் மார்க் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். சென்டர் போர்ஷனில் வர மெஷர்மெண்ட்டு தான் மெயின் டாட்க்கு உரிய மெஷர்மெண்ட். ஹூக் சைடு வர்ற மெஷர்மெண்ட் வந்து தேர்டு. அதுக்கப்புறம் ஆர்ம் ஹோல் சைடில் வர போகிற டாட் வந்து செகண்ட் டாட். இதுக்கப்புறம் 3 டாட்ஸ் எப்படி ப்ராப்பராக மார்க் பண்ணுறது அப்படி பற்றி பார்க்கலாம். நீங்கள் இப்போ கட் பண்ணுறப்போவே அந்த மெஷர்மெண்ட்ஸை மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா தைக்கும்போது மார்க் பண்ணதுக்கு மேலேயே நீங்கள் ஈஸியாக தைச்சிடலாம். தைக்க பழகினவங்களுக்கு இப்போ மெயின் டாட்ஸ் இந்த 3 டாட்ஸுமே மார்க் பண்ணாமலே ஈஸியாக தைச்சிருவாங்க. ஆனால் பிகினர்ஸ் வந்து நீங்கள் இப்போவே அந்த 3 டாட்ஸையும் நீங்கள் ட்ரா பண்ணி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தைக்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து மெயின் டாட் எப்படி பார்க்கலாம். மெயின் டாட்டோட வித் வந்து 2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ப்ளவுஸ் சைஸை பொறுத்துமே 1.5 இன்ச் 1.25 இன்ச் அந்த மாதிரி வேரி ஆகும். இப்போ இவங்களுக்கு இந்த மெயின் டாட்டோட வித்து வந்து 2 இன்ச் எடுத்துக்கலாம். ஹைட் வந்து 2.25 மார்க் பண்ணி ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இந்த அளவில் நம்ம மெயின் டாட்டை தைச்சி எடுத்துக்கணும். மெயின் டாட்லேருந்து 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இது தான் செகண்ட் டாட். இது வந்து ஆர்ம் ஹோல் சைடில் வரும். இந்த செகண்ட் டாட்க்கு நான் எந்த மாதிரி ட்ரா பண்ணுறேன் அப்படின்றத கரெக்டாக பாருங்கள். இந்த மாதிரி 3 டாட்ஸுமே நீங்கள் ட்ரா பண்ணிங்க அப்படின்னா கப் ஷேப் ப்ராப்பராக இருக்கும். தேர்ட் டாட்டுக்கு மெயின் டாட்லேருந்து இப்போ நான் காமிச்ச மாதிரி மெயின் டாட்லேருந்து 1.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஹூக் சைடில் நம்ம 4 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லையா, அதுக்கு பாதி மெஷர்மெண்ட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டு இந்த 2 டாட்டையும் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தேர்ட் டாட்டும் ரெடி ஆயிரும். இதுதான் இந்த 3 டாட். இந்த 3 டாட்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 1.5 இன்ச். இப்போ நம்ம டாட் ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த டாட் மேலவே நீங்கள் தைக்கும்போது கரெக்டாக தைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கப் ஷேப் ப்ராப்பராக இருக்கும். இப்போ யோக் பட்டி எப்படி கட் பண்ணுறது அதை பற்றி பார்க்கலாம். யோக் பட்டி கட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பேக் சைடு போர்ஷன் மேலே ஃப்ரண்ட் சைடு போர்ஷனை லே பண்ணிக்கோங்க. லே பண்ணிவிட்டு இப்போ யோக் பட்டி வந்து நம்ம ஜாயின் பண்ணும்போது கப் ஷேப் கிட்ட ஒரு 1/2 இன்ச் வந்து நம்மளுக்கு தனியாக போயிடும். அதுக்கப்புறம் கீழே ஃபோல்டிங்க்கு நான் எப்போயுமே 1 இன்ச்சு வந்து நான் லீவ் பண்ணுவேன். அப்போ தான் அந்த க்ராஸ் பெல்ட் வந்து மேலே ஏறிட்டே வராமல் நம்மளுக்கு ப்ராப்பர் கப் ஷேப் கிடைக்கும். அதுக்காக இப்போது நான் உங்களுக்கு காமிக்கிற மாதிரி உங்களுக்கு மிடில் போர்ஷன், ஹூக் சைடு, அப்புறம் சைடு போர்ஷன் இந்த மாதிரி 3 பார்ட்டாக பிரித்து எடுத்துக்கோங்க. 3 பார்ட்டாக பிரித்து எடுத்ததுக்கு அப்புறம் அந்த 3 மெஷர்மெண்ட்டையுமே நீங்கள் இந்த மாதிரி எழுதி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு யோக் பட்டி கட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதுதான் இந்த 3 மெஷர்மெண்ட்ஸ். நம்ம அகலத்துலேருந்து உயரத்துலேருந்து எல்லாத்தையுமே நம்ம இப்போ அளந்து எழுதி எடுத்துக்கிட்டோம். இப்போது யோக் பட்டி எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டபுள் ஃபோல்டு எடுத்துக்கோங்க.
டபுள் ஃபோல்டு எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஃபோல்டிங்க்கு 1 இன்ச்சு நீங்கள் லீவ் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு ஹூக் சைடு வந்து 5 இன்ச், மிடில் போர்ஷனோட வித் வந்து 4 இன்ச், அதோட ஹைட் வந்து 3.5 மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த யோக் பட்டியோட டோட்டல் வித் 8 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. மார்ஜினுக்கு 2 இன்ச் லீவ் பண்ணிக்கோங்க. சைடு போர்ஷனில் அந்த ஹைட்டு வந்து 4.5 மார்க் பண்ணிவிட்டு இந்த 3 மெஷர்மெண்ட்டையும் இந்த மாதிரி மார்க் பண்ணி ஒரு லைனை ட்ரா பண்ணிக்கோங்க. மார்ஜினுக்கு ஃபோல்டிங்க்கு வந்து 1 இன்ச் லீவ் பண்ணிவிட்டு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். யோக் பட்டி மார்க் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஆனால் பேக் சைடு போர்ஷன் மேலே ஃப்ரண்ட் சைடு போர்ஷனை லே பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் அளவு மெஷர்மெண்ட்ஸை வந்து நீங்கள் அளந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட ஏற்ற இறக்கம் இல்லாமல் ரொம்ப கரெக்டாக வரும். நீங்கள் ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது சைடில் அந்த ஹைட்டு வந்து முன்ன பின்ன வராமல் கரெக்டாக வரும். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஃபோல்டிங் அதுக்கப்புறம் ஹூக் சைடு வர்ற யோக் போர்ஷனை நீங்கள் ட்ரிம் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது ஃப்ரண்ட் போர்ஷனுமே ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுறது அதை பற்றி பார்க்கலாம். ஃப்ரண்ட் போர்ஷன் எவ்வளோ ப்ராப்பராக வந்திருக்கு பாருங்கள். ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு 4ஆக மடித்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஸ்லீவ் ஹைட் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஹைட்டு எடுத்துக்கிட்டு ஸ்லீவ் வித்து வந்து 7 இன்ச், 7 + 2 9 இன்ச், 9 இன்ச் வித்து எடுத்துக்கோங்க. 2 இன்ச் வந்து மார்ஜினுக்கு தனியாக லீவ் பண்ணிடுங்க. 4 ஃபோல்டு எடுத்திருக்கேன் நான். ஃபோல்டிங் சைடு உங்களை பார்த்து இருக்கிற மாதிரியும் ஓப்பன் சைடு உங்களுக்கு ஆப்போசிட் இருக்கிற மாதிரியும் துணியை லே பண்ணிக்கோங்க. இப்போது ஸ்லீவோட டோட்டல் ஹைட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஃபோல்டிங்க்கு 0.75 இன்ச்சு நான் லீவ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஸ்லீவோட வித் வந்து 7 இன்ச், 6.5 to 7 இன்ச் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து 6 இன்ச், பாட்டம் சைடு வித் வந்து 6 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்லீவோட கர்வ் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸ்லீவோட கர்வ் மார்க் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம ஆம்ஹோல் சைடில் உள்ள வித்தையும் பாட்டம் சைடில் உள்ள வித்தையும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக ட்ரா பண்ணிவிட்டு மார்ஜினுக்கு 2 இன்ச் விட்டு மார்க் பண்ணிக்கோங்க. கீழே ஃபோல்டிங்க்கு 0.75 இன்ச், 3/4 இன்ச்சு லீவ் பண்ணிவிட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது ஸ்லீவ் மார்க் பண்ணதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்லீவ் வந்து ரொம்ப ஈஸியாகவே கட் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக ஆம்ஹோல் சைடில் உள்ள வித்தும் அதுக்கப்புறம் ஸ்லீவோட பாட்டம் சைடு வித்தையும் கரெக்டாக மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கனாலே ஸ்லீவ் ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். இப்போது ஸ்லீவோட சென்டர் போர்ஷன் இருக்குது இல்லையா, அந்த சென்டர் போர்ஷனை நீங்கள் ட்ரிம் பண்ணிக்கோங்க. எதுக்கு அப்படின்னா ஸ்லீவ் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது மிடில் போர்ஷனும் ஷோல்டரும் கரெக்டாக இருக்கிற மாதிரி ஜாயின் பண்ணுறதுக்காக தான். இப்போது 2 ஃபோல்டு எடுத்துகிட்டு ஃப்ரண்ட் சைடு ஸ்லீவில் 1/2 இன்ச் ட்ரிம் பண்ணிக்கோங்க. ட்ரிம் பண்ண சைடு வந்து ஃப்ரண்ட் சைடு வரணும், ப்ளவுஸோட ஃப்ரண்ட் சைடு வரணும். அதனால் நம்மளுக்கு தெரியறதுக்காக அதை மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ட்ரிம் பண்ணுறதுனால நம்மளுக்கு ப்ராப்பராக இருக்கும். ஃப்ரண்ட் சைடு வந்து ஸ்லீவ்லேயும் சுருக்கம் விழாது, கப் ஷேப்லேயும் சுருக்கம் விழாது. இதுதான் ப்ராப்பர் மெத்தட். இப்போ பார்த்தீங்கன்னா பேக் சைடு போர்ஷன் ரெடி ஆயாச்சு. ஃப்ரண்ட் சைடில் கப் ஷேப், யோக் பட்டி, அதுக்கப்புறம் ஸ்லீவ் கட்டிங் எல்லாமே முடிஞ்சிருச்சு. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.